மீட்பரலும் கடவுளின் நட்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே நம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவை தகுதியான முறையில் கொண்டாட நம்மை தயாரிக்கின்ற இந்த நாட்களிலே கடவுளுடைய அன்பை உணர்ந்து கடவுளுடைய அந்த அன்புக்குரியவர்களாக கடவுளை போல நாமும் அந்த அன்பு செயல்களை செய்ய வேண்டும் என்பதை இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். நிறைய கடவுள் காணாமல் போன அந்த ஒரு ஆடாக இருந்தாலும் மற்ற ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி செல்வது போல அந்த அளவுக்கு நம் மீது அவர் அக்கறை உள்ளவராக இருப்பது போல இந்த உலகத்திலே நாமும் ஒருவர் மற்றவர் மீது அக்கறை உள்ளவர்களாக அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்ற அதற்கான அந்த சிந்தனை தந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதற்கான அருளை இந்த பணியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது மரிய நட்சத்திரம் குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இன்னும் தொடர்ந்து இறையாசி வேண்டியும் இப்பணியை நாம் ஒப்புக்கொடுத்து செல்லிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம் இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, உமது மீட்பை பூவுலை கடையிலை வரைக்கும் அறிவித்தீரே. அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவின் ஆட்சியை நாங்கள் பகிர்வுடன் எதிர்நோக்கியதை எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகிறது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோடலானவை நேராக்கப்படும், கரடி உருளானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் ஆட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்க. ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உறக்க கூறு எங்களுடைய குரல். எதை நான் உறக்க கூற வேண்டும் என்று மானிடர் அனைவரும் உள்ளே ஆவர். அவர்களின் மேன்மை வயல்களின் பூவே ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே
புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விடும், உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விடும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலையிலே நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் உள்ளது. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செலுத்துகின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சிறையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல் பல்லவி. இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி. பிற இனத்தாருக்கு அவரது மாற்றியை எதிர்த்துரையுங்கள். அனைத்து மக்களினர்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றுமத்தாரியை கூறுங்கள். ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அது அசைக்குறாது. அவர் மக்களினங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ள நலமும் உலகப்படும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் பெருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 12 முதல் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று மடிந்தவரை அடைந்தார். அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவரை அடையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவரை அடையாத 99 ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியவர்கள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுள்ளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரிய வேலை, பெரிய வீடு, பெரிய கார், பெரிய மனிதர்களுடைய நட்பு என ஆசைப்படுகின்ற நம்மை சிறியவை நோக்கி, சிறிய மனிதர்கள் நோக்கி கவனம் திருப்புகிறது இன்றைய வழிபாடு.
கிறிஸ்து பிறப்பு விழாவில் பங்கெடுக்கும் இந்த கதை மாந்தர்கள் எல்லாருமே ஒரு வகையில் சிறியவர்களாகவே இருப்பதை நாம் பார்க்க முடியும். நாசரேத்து மரியா, தச்சர் யோசேப்பு, பெத்லகேம் இடையர்கள், குறையினத்து அரசர்கள் என இவர்கள் எல்லாருமே ஒரு வகையில் அது சாதாரண ஒரு மனிதர்களாக, ஒரு சிறியவர்களாக இருந்தவர்கள் தான். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் மறுபடியும் அவர்கள் எருசலேம் திரும்பி செல்வர் என்று சொல்லப்படுவதை நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் அங்கே அடிமைகளாக இருந்த பொழுதுதான் என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள், அவர்களுக்கு கனிமொழி கூறுங்கள், அவள் போராட்டம் நின்று விட்டது, அவளுக்கான துன்பங்கள் அனைத்தும் முடித்து விட்டது என எசையா வழியாக அந்த அருள் வாக்கு அந்த மக்களுக்கு சொல்லப்படுகின்றது. எனவே கடவுளுடைய அன்பு அந்த மக்கள் மீது எப்படி இருக்கிறது, கடவுள் எப்படியெல்லாம் அவர்களை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார் என்று சொல்லப்படும் போது 1000 ஆடுகள் அந்த சொல்ல ஓவியத்தை பயன்படுத்தி அங்கே கடவுளுடைய அன்பானது அந்த மக்களுக்கு சொல்லப்படுகின்றது. எனவே நல்ல அந்த இஸ்ரேல் மக்கள் அவர்களை வழிநடத்திய அரசர்கள் அந்த மக்களை சிதறடித்தார்கள். அவர்கள் மீது ஒரு முழுமையான அக்கறை காட்டவில்லை. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் அந்த மக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கான அந்த இன்னும் அந்த விடுதலையை, இன்னும் அந்த மக்கள் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், ஒரு கடவுள் அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதை சொல்லுகின்ற பொழுது அந்த ஆடுகள் ஓமை வழியாக அந்த கடவுளுடைய அன்பானது அக்கறையானது அங்கே காட்டப்படுகின்றது. ஒரு நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை எப்படியெல்லாம் பாதுகாப்பார் என்று அவருடைய 4 அந்த குணாதிசயங்கள் இந்த முதல் வாசகத்தினுடைய இந்த கடைசி பகுதியிலே அது சொல்லப்பட்டுள்ளது. அவர் ஆடுகளை மேய்ப்பவராக, ஆடுகளை ஒன்று சேர்ப்பவராக, அந்த காணாமல் போகாமல் அல்லது இன்னும் வேறு எதுவும் எடுத்து செல்லாமல் ஒன்று சேர்த்து பாதுகாக்கின்ற அந்த ஒரு மனநிலை, இன்னுமாக தோளில் தூக்கி சுமத்தல் என்று அந்த தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை அந்த ஆடுகளுக்கு செய்கின்ற பொழுது அது மிகவும் பத்திரமாக இருக்கிறது. இன்னும் சிறையாடுகள் மீது கூடுதல் கவனம் என்று அந்த ஆடுகளுடைய நிலை தன்மைக்கு ஏற்ப அந்த ஒரு நல்ல ஆயம் ஒவ்வொன்றாக அதன் மீது தன்னுடைய அக்கறையை வெளிப்படுத்துகின்றார். அதே போலதான் மக்களாகிய நம் அனைவரையுமே கடவுள் மிக கவனத்தோடு வழிநடத்தி வருகிறார் என்பதுதான். அதைதான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த காணாமல் போன ஆடு உவமை, அங்கே 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது, 99 ஆடுகள் இருக்கின்றது. எனவே இங்கு 99 என்பது ஒன்றை விட அது பல மடங்கு பெரியது. ஆனால் அந்த 99 ஆடுகளை அந்த மலைப்பகுதியில் விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை அந்த ஆயன் தேடி செல்ல மாட்டார் அல்லவா? அப்படி தேடி சென்று அதை கண்டுபிடிக்கும் போது 99 ஆடுகள் தருகின்ற அந்த மகிழ்ச்சியை விட அந்த காணாமல் போன ஒரு ஆடு கண்டுபிடிக்கும் போது அந்த நேரத்தில் அந்த ஆயன் மகிழ்ச்சி அடைவானே, அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மாறாக அந்த மகிழ்ச்சியை நாம் எல்லோருமே நாம் ஒப்புமை செய்ய முடியாது என்ற அந்த ஒரு சிந்தனையையும் நாம் பார்க்கிறோம். எனவே இருக்கின்ற எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். 10 பேர் நல்லா இருக்காங்க, ஒருத்தர் தான் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. மாறாக அந்த ஒருவரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவருமே நலமாக இருக்க வேண்டும். இச்சிறியவர்கள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதுதான். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படியாக எல்லார் மீதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும், சிறியவர்களை புறக்கணிக்க கூடாது என்பதுதான். எனவே சிறியோரை புறக்கணிப்பவர்கள் சிறிது சிறிதாக அழிவர் என்று நாம் சீராக்கு ஞான நூல் புத்தகத்திலே 19:1 நாம் வாசிக்கின்றோம். இப்படியாக அதை நாம் புறக்கணிக்கின்ற பொழுது, சிறியவைகளை நாம் புறக்கணிக்கின்ற பொழுது அதற்கான அந்த இழப்பீடை நாமே நம்முடைய வாழ்வில் சில நேரங்களில் உணரலாம். ஒரு பெரிய கட்டடம் அந்த அடித்தளத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய செங்கல் அங்கே உருவப்படும் போது அந்த கட்டடமே கீழே விழுகிறது. பல நேரங்களில் நம்முடைய அந்த பெரிய ஒரு மதிப்பீடு, பெரிய காரியங்கள் எல்லாமே சிறியவற்றில் நாம் கவனமாக இருக்கின்ற பொழுதுதான் அது சரியாக செய்யப்படுகின்றது. எனவே இப்படியாக நாம் சிறியவைகளை மிக கவனமாக நாம் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையை பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு சிந்தனையானது ஒருவருடைய மதிப்பு அல்லது ஒரு மனிதனுடைய பண்பு என்பது சிறியவர்களை அவர்கள் எவ்வாறு மதிக்கிறார்கள், கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்தே அவர்களுடைய அந்த பண்பை உணரலாம் என்று கூறுகிறார்கள்.
குறிப்பாக நாம் பெரியவர்களாக இருக்கின்ற பொழுது நம்மை நோக்கி பல சிறியவர்கள் சாதாரண ஒரு மனிதர்கள் நம்மிடம் பேச பழக அவர்கள் நம்மை நோக்கி வருவார்கள். எனவே அந்த நேரத்தில் அவர்களை நாம் எப்படி மதிக்கிறோம், அவர்களை எப்படி நாம் அணுகுகிறோம், வழிநடத்துகிறோம் என்பதும் மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே அந்த ஒரு சிறியவர்களுக்கான நேரம், அவர்களுக்கான அந்த நம்மளுடைய நேரத்தை செலவிட்டு அவர்களோடு நன்றாக பேசுவது என இதை செய்கின்ற பொழுதும் ஒரு சிறப்பான பண்பாகவே அது இருக்கின்றது. சில நேரங்களில் நாம் ஒரு சிறியவர்களாக புறக்கணிக்கப்படுகிறவர்களாக கண்டுகொள்ளப்படாதவர்களாக நாம் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றோம். நம்மிடம் சில குறைகள், குறிப்பாக நம் நோயால் நாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அல்லது நம்மிடம் பண பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது, அல்லது இன்னும் சில நேரங்களில் நாம் முதியவர்களாக யாரும் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்ற அந்த நேரத்திலே கடவுள் நம்மை தேடி வருகிறார். காணாமல் போனவர்களாக நாம் உணர்கின்ற பொழுது அந்த கடவுள் நம்மை தேடி வருகிறார், நமக்கான உதவிகளை செய்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் நாமும் மற்றவர்கள் அந்த சிறியவைகள் மீது கவனம் செலுத்தும் போது கடவுளும் நம்மை நோக்கி அவர் கண்ணோக்குகிறார், நம்மை கவனம் செலுத்துகிறார். எனவே இப்படியாக நம்முடைய வாழ்வில் சிறியவை மீது மிக கவனத்தோடு நாம் இருப்பதற்கான அருள் இந்த வழியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்படி எல்லா தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நீங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அடைக்கும் உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளை நான் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை ஏற்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆளுநர்களிடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தந்தையும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்து எங்கள் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறைக்கு மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதையே நாம் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளில் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனமாக அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு இரவை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சட்டத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒன்றமன் என்று உமக்கோடு உங்களுடைய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் சேர்க்க வேண்டும் எனவும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். சிறப்பாக திருப்படி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற மரிய நட்சத்திரம் குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதித்து முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய பேரன்பினாலும் இலக்கத்தினாலும் செவி சாய்த்திடும். உயிர்களும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றப்படும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் நடித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மனமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் சுனமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கை பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நம்மை காத்து நிலைவாழ்வு
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை ஆன்மூலவி நாளிலே பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள்.